அன்புக்குரியவர்களே, இம்மங்களகரமான மாலை பொழுதில் இறைவனின் துதிபாட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அன்னையின் அரவணைப்பில் வாழும் நாம் அவரின் ஆறுதல், பரிந்துரை, புகழ் பாடல்கள் நம்மில் மெருகேற வேண்டும். இறைவனின் இரக்கம் என்றும் நம்மோடு இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் நாம் நம் வாழ்வில் எல்லையில்லா கருணை உருவம் கொண்டு கரைகாணா அன்பில் நிலைத்திருக்க வரம் வேண்டுவோம். என்றுமுள்ள அன்னை அனைத்து நிலைகளிலும் நமக்கு துணையாயிருந்து வாழ்விலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்துவார், தேற்றுவார். அமைதி நிறைந்த வாழ்வுக்கும் பசும்புல்வெளிகள் நிறைந்த இடத்திற்கும் அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையில் வாழ வரம் வேண்டி இம்மாலை வழிபாட்டில் பக்தியோடு பங்கேற்று பலன் பெறுவோம், பயனடைவோம். இப்பொழுது மாலை ஆராதனையை நடத்துவதற்காக நம்முடைய குருக்கள் திருப்பலி பீடத்திற்கு வருகிறார்கள். திருவுடை அணிந்தவுடன் இந்த மாலை ஆராதனை மிகச் சிறப்பாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை ஆராதனையை மிகச் சிறப்பாக நடைபெற இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் நமதுக்கும் நமது ஊருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த மாலை ஆராதனையில் நம்முடைய பாடகர் குழுவினர் 3 திருப்பாடல்களை பாடுவார். அதன் பின்பு நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அவர்கள் சிறப்பாக திரு அவையின் தாய் அன்னை மரியா என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் மறையுரையை நமக்காக இறை வார்த்தை வாசித்து நமக்கு கொடுப்பார். அதன் பின்பு அன்னை மரியானுடைய பாடலும் இறை மன்றாட்டுகளும் இறைவன்பால் எழுப்பப்பட்டு இறுதியாக நற்கருணை ஆசீர் வழங்கப்படும். எனவே தொடக்கத்தில் அனைத்து இறை மக்களும் எழுந்து நின்றுங்கள். 3 திருப்பாடல்கள் வாசிக்கின்ற போதும் மறையுரை வணங்குகின்ற போதும் இறை மக்கள் உட்கார்ந்து நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். இறுதியாக நற்கருணை ஆராதனை நடக்கின்ற நேரத்தில், நற்கருணை ஆசீர் கொடுக்கின்ற அந்த நேரத்தில் அன்பு இறை மக்கள் முழந்தாள் படியிட்டு வாங்கிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே மீண்டும் அறிவிக்கிறேன், இந்த மாலை ஆராதனை என்பது நமது மறை மாவட்டத்தின் பாரம்பரியம். நம்முடைய மறை மாவட்டத்திற்குண்டான தனி சிறப்பு. நமது ஊரில் முதலாக இதை அரங்கேற்றுகிறோம். எனவே தொடக்கத்தில் அருள் தந்தையர்கள் தூபமிடுகின்ற போது அனைத்து இறை மக்களும் எழுந்து நிற்க வேண்டும். அதன் பின்பு பாடகர் குழுவினர் 3 திருப்பாடல்களை தொடர்ந்து பாடுவர். அப்பொழுது இறை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். மறையுரை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையால் வழங்கப்படும். அப்போதும் இறை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். அதன் பின்பு மறையுரை முடிந்த பின்பு அனைத்து இறை மக்களும் எழுந்து நிற்க வேண்டும். அதில் அன்னை மரியாவினுடைய பாடல், நம்முடைய இறை மக்கள் மன்றாட்டு, இது எல்லாம் நிறைவாய் இறைவனை நோக்கி எழுப்பப்படும். இறுதியாக நற்கருணை ஆராதனைக்காக நற்கருணை ஆண்டவர் இந்த மேடையின் மீது எடுத்து வைக்கும்போது அனைத்து மக்களும் முழந்தாள் படியிடுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நற்கருணை ஆராதனை நடைபெற்று நற்கருணை ஆசீரானது நமக்கு கொடுக்கப்படும். அப்போது அன்பு இறை மக்கள் முழந்தாள் படியிட்டு நிறைவாக இந்த நற்கருணை ஆசிரை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்ற ஒரு பொன்னான நேரம்.
குருக்கள் மட்டும் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை இன்றைய நாளில் இறை மக்களோடு இணைந்து ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் நாம் இப்போது பாடுகின்ற பாடலும் இந்த வழிபாடும் திருத்தந்தை முதல் இவ்வுலகில் உள்ள அனைத்து குருக்களாலும் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு மாபெரும் வழிபாட்டு சடங்கு. அதில் இந்த ஆண்டு இறை மக்கள் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள் என்றால் திருத்தந்தையினுடைய ஜெபத்தோடு நீங்கள் இணைகிறீர்கள், குருக்களுடைய ஜெபத்தோடு நீங்கள் இணைகிறீர்கள். எனவே அந்த உள்ளத்தோடு சிறப்பாக முழுவதுமாக பக்தி நிறைந்த உள்ளத்தோடு உங்கள் உள்ளத்தில் எழுகின்ற அந்த ஒரு வேண்டுதலோடு இதில் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆழியின் மேல் ஒளி விண்மீனே, அவனியில் இறைவனின் அன்னையும் நீ. என்றும் கன்னிகையானவளும் எழிலார் விண்ணகமாயிலும் நீ. அவர் தடைகளை அறுத்திடுவார், அறிவுடன் குருடன் ஒளி தருவார். தீமைகள் அனைத்தும் போக்கிடுவார், இருவர் கொடைகள் பெற்றளிப்பார். குணவதியே பாவ பொறுத்தல் பெற்றமக்கு பண்போடு புனிதம் அருள்வாயே. வாழ்ந்திடவே பயணம் நன்மை
கன்னிமரியே நீர் பேறு பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரையே உம் உதிரத்தில் தாங்கினீர். அல்லேலூயா. விவிலியத்தில் இத்திருப்பாடல் புகழ்பெற்ற ஒன்றாக கருதப்படுகின்றது. இறைவன் நம்மை பாதுகாப்பவர், வழிநடத்துபவர், ஆறுதல் அளிப்பவர், நம்மை பசும்புல் வெளிக்கு அழைத்துச் செல்பவர். இறைவனின் இரக்கமும் அன்பும் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருக்கும். இறுதியில் நிலையான உறவு நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ வரவேண்டி இத்திருப்பாடலை இணைந்து பாடுவோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மீட்பனே. ஆண்டவரே, என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மீட்பனே. உன் அன்பை பாடுகிறேன், நிறைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே, என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மீட்பனே. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறு செய்தி, வாழ்வில் வசந்தம் மலர்ந்திட கண்டே. அமைதியின் நீரிலை புத்துயிரளித்திட எண்ணெய் அழைத்தீர் வழியிலே. சாவின் இருளினிலே, பள்ளத்தாக்கின் நடுவினிலே, சாவின் இருளினிலே, பள்ளத்தாக்கின் நடுவினிலே. நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன், நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். ஆண்டவரே, என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மீட்பனே. எதிரிகள் காண விருந்தொன்றை செய்தி, வளங்கள் வாழ்வில் நிறைந்திட கண்டே. தலையில் நறுமண தைலம் பூசி என் பாத்திரம் நிரம்பி வழியக் கண்டேன். உந்தன் பேரன்பிலே, அருளும் நலத்தினிலே, உந்தன் பேரன்பிலே, அருளும் நலத்தினிலே. நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன், நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன்.
ஆண்டவரே என் ஆன்மாவினாயனே, என்னை காக்கும் இனிய மீட்பனே. உன் நன்மை பாடுகிறேன், நீரைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. ஆண்டவரே என் ஆன்மாவினாயனே, என்னை காக்கும் இனிய மீட்பனே. கன்னிமரியே நீர் பேறு பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரே உம் உதிரத்தில் தாங்கினீர். அல்லேலூயா. உம்மை படைத்தவரையே நீர் பெற்றெடுத்தீர், எனினும் என்றென்றும் நீர் கன்னியாகவே இருக்கின்றீர். அல்லேலூயா. இறைவனே, நீயே என் வாழ்க்கையின் ஆதாரம். உன் அளவற்ற அன்பால் எங்களை காத்து ஆறுதல் அளியும் என்ற ஆழமான நம்பிக்கையும் பக்தியை வெளிப்படுத்துகின்றன. வாழ்க்கையில் பாதுகாப்பு, நம்பிக்கை அனைத்திற்கும் முழு முதற் பொருளாயிருந்து எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கை எங்கள் வாழ்வு அமைய வரம் வேண்டி இப்பாடலை இறைவனோடு இணைந்து பாடி புகழ்வோம். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயக்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றீர். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தேன். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தேன். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம்
நற்செய்தி சொல்லிடுவார். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவே. உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவே. உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். உம்மை படைத்தவரையே நீர் பெற்றெடுத்தேன். எனினும் என்றென்றும் நீர் கன்னியாகவே இருக்கின்றீர். அல்லேலூயா. உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் பேறு பெற்றவர். உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அல்லேலூயா. இறைவனே உமது அன்பு என்னை முழுமையாக ஈர்த்து விட்டது. இனி என் வாழ்க்கை உமக்கே சொந்தம். மனிதன் தன் வாழ்க்கையை முழுவதும் இறைவனிடம் ஒப்படைக்கும் நிலை நீர் விரும்புவது நடக்கட்டும் என்ற அர்ப்பண உணர்வு, இறைவனின் அன்பால் உள்ளம் மாற்றப்படுவது, இறைவனின் ஆழமான பக்தி, இறைவனோடு நெருக்கமான உறவு, அன்பின் ஈர்ப்பு ஆகியவற்றை வெளிப்படுவின் வழியாக நாம் இறைவனில் கொண்டுள்ள அன்புறவில் என்றும் மையம் கொண்டு வாழ வரவேண்டி இப்பாடலை புகழ்ந்து பாடி துதிப்போம். ஆதாரம் நீயாகியே, உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. கற்பாரை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழிநடத்துமே. என் ஆதாரம் நீயாகியே, உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. கற்பாரை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழிநடத்துமே. உன்னை நம்பியே உயிர் வாழ்கிறேன், இறை உன்னில் சரணாகிறேன். உன்னை நம்பியே உயிர் வாழ்கிறேன், இறை உன்னில் சரணாகிறேன். என் ஆதாரம் நீயாகியே, உன் பேரன்பில் என்னை தேற்றுமே.
வாழ்ந்திடும் வேளை வருத்தங்கள் நீங்கி வலிமையை தந்தாய். எப்போதும் பேரச்சம் சூழ்ந்தாலுமே என்றென்றும் நம்பிக்கை உன் மீதிலே. போற்றுவேன் நான் போற்றுவேன் போற்றியே தினம் வாழுவேன் என் நினைவெல்லாம் அதுதானையா. என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. கற்பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. மலையென பகை மலையென பகைவர் எழுந்து வந்தாலும் மறைப்பினில் வைத்து காத்திடுகின்றேன். இருமாப்பில் நடப்போர்க்கு பதில் கொடுக்கின்றீர். இறைவாவும் அடியோர்க்கு பலம் தருகின்றீர். போற்றுவேன் நான் போற்றுவேன் போற்றியே தினம் வாழுவேன் என் நினைவெல்லாம் அதுதானையா. என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. கற்பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. உன்னை நம்பியே உயிர் வாழ்கிறேன் இறை உன்னில் சரணாகிறேன். என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. கற்பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் பேறு பெற்றவர். உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கேற்கின்றோம். அல்லேலூயா. நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமதே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார். ஒரு நாள் பயணம் முடிந்தபின் உறவினரிடையும் அறிமுகமானவரிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின்பு அவரை கோயிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளெல்லாம் தம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, அன்பு பெரியவர்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, திருப்பயணிகளே, கோட்டூர் பங்கின் இனிய மக்களே, கோட்டூர் பங்கின் கிளை பங்குகளிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில் சிறப்புமிக்க இந்த மாலை ஆராதனை விழா சூழலில் இன்று இந்த வழிபாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம் மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் மைக்கேல் அவர்கள் சார்பிலும், நம் பங்கு தந்தை பாலன், பா பாலன், மிக அருமையாக தமிழில் முன்னெடுத்திருக்கிறது, பா பாலன், நன்றாக இருந்தது, பாலன் சார்பிலும், இங்கே இன்று நற்செய்தி படித்து இங்கு நமக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற திருத்தொண்டர் திலீபன் அவர்கள் சார்பிலும், இங்கு நம்மோடு இணைந்து பணியாற்றுவதற்காக இந்த விழாச்சூழலில் வருகை தந்திருக்கின்ற அருமை அருள் சகோதரர் அருள் தம்பி ராஜா அவர்கள் சார்பிலும், நம் ஊரில் காலங்காலமாக மிகச் சிறப்பான முறையில் இறையாட்சி பணியை மக்களோடு இணைந்து நல்ல உறவுகளை மேற்கொண்டு எளியவர்களோடு உழைக்கும் மக்களோடு தாங்களும் உழைக்கும் மக்கள் ஒருவர் என்கிற அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம் மறை மாவட்டத்தில் தோன்றி இன்று பல்வேறு இடங்களில் பரவி கொண்டிருக்கின்ற அந்த அவை இயேசுவின் திரு இதய துறவர அவை அருள் அன்னையர் அருள் தங்கைகள் அனைவரின் சார்பிலும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஓங்கி ஒரு கைவலி எழுப்பிடலாமா? நன்று. இந்த கைத்தட்டலில் எழுகின்ற அந்த ஊக்கம், வெளிச்சி, நம்பிக்கை, புத்துணர்வு இவையெல்லாம் உங்கள் வாழ்நாளெல்லாம் தொடர வேண்டும். சிறப்பாக திருவிழா நடந்து கொண்டிருக்கிற இந்த கல்வி ஆண்டில்
இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று உங்களோடு இணைந்து நாங்களும் மன்றாடுகின்றோம். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழாச் சூழலில் மக்கள் எல்லாரையும் பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வழிபாட்டுக்கு முன்னதாக சிலரை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. வழிபாட்டுக்கு பிறகும் சிலரை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆக புதிய முகங்களும் பலரும் தெரிகிறார்கள், தென்படுகிறார்கள். பழையவர்கள் பழைய அந்த உடல் தோற்றத்தில் இல்லை, அவர்கள் மாறி நிற்கிறார்கள் இன்னும் தெரிய வருகிறது. அதுபோல் நீங்களும் சொல்லுவீங்க, இளங்குமரன் நீங்கள் இப்போ கிளங்குமரனாக இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆக இப்படி எல்லாம் மாற்றம். தலையில் முடியில்லை, இருக்கிற முடியெல்லாம் வெள்ளை, பற்களெல்லாம் போய் பல்ல கட்ட வேண்டிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இங்கு பெரியவர்கள் வளர்ந்து வருகின்ற இந்த நிலையில் அன்று சிறுவர்களாக மாணவர்களாக மாணவிகளாக பார்த்தவர்களை, விளையாட்டு பிள்ளைகளாக பார்த்தவர்களை இப்பொழுது கையில் ஒரு விளையாட்டு பிள்ளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் காலங்கள் மாறுகின்றன, உயர்கின்றன, வளர்கின்றன என்கின்ற அந்த எண்ணம். ஆக அந்த வகையில் கோட்டூர் மண் அது ஒரு சிறப்புமிக்க மண். உழைக்கும் மக்கள் திரளாக வாழ்கின்ற ஒரு இடம். கோட்டூர் பங்கு எல்லா மக்களையும் உள்ளடக்கி எந்த பாகுபாடும் இல்லாமல் சமத்துவச் சூழலில் வாழ்கின்ற ஒரு பங்கு. இந்த பங்கை 9 ஆண்டுகள் தொடக்கத்தில் இருந்தே வழிநடத்தியவர்கள் நம் முதல் பங்கு தந்தை மார்க், அருள்பணியாளர் மார்க் ஸ்டீஃபன். அவர்களைத் தொடர்ந்து வருவதற்கு, 2ஆம் பங்கு தந்தையாக வருவதற்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதை எண்ணி நான் மகிழ்கிறேன். 5 ஆண்டுகள் இங்கு பணி செய்ததை எண்ணி மகிழ்கிறேன். அந்த நேரத்தில் கிடைத்த அன்பு, மகிழ்ச்சி, மனநிறைவு, தோழமை, சிறப்பாக நாம் ஜாதி ஒழிப்பு என்கின்ற அந்த திட்டத்தோடெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை தாப்பாத்தி திருத்தலத்திலே அங்கு கொடும்பாவி எரிப்போம், இங்கிருந்து இழுத்துக்கிட்டு போவோம். அவற்றிலெல்லாம் கூட ஈடுபட்டு இணைந்து அத்தகைய ஒரு புதுமையான தன்மையிலெல்லாம் செயல்படுவதற்கு திறந்த உள்ளத்தோடு இருந்த அந்த அன்பு உள்ளங்களை எல்லாம் நான் மனதார பார்த்து மகிழ்கிறேன், நன்றி தெரிவிக்கிறேன், பாராட்டுகிறேன். இன்று நமக்கு இந்த விழாச்சூழலில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, அது திரு அவையின் அன்னை, நம் தாய். நம் அன்பு பங்கு தந்தை பாலன் மிகச் சிறப்பாக நேர்த்தியாக இந்த வழிபாடுகளையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாலை ஆராதனை வழிபாடு மிகச் சிறப்பாக இருந்தது. எல்லாம் பாடல்கள் மிகச்சிறப்பு, இசை, ஆண்கள் பெண்கள் குரல்கள் அருமை, இனிமை, நன்றாகவே இருந்தது. ஒரு செழுமையான ஒரு வழிபாடு என்கின்ற அந்த உணர்வு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க, தொடரட்டும் இத்தகைய இந்த அரும் பணிகள் எல்லாம். ஆக நாம் நல் எண்ணத்தோடு எல்லாரோடும் நல் உறவோடு இருந்து இந்த விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது கடவுள் மகிழ்கிறார். அந்த கடவுளை பெற்றெடுத்த தாய் மகிழ்கிறார். இவர்களுடைய மகிழ்ச்சி தான் நமக்கு வலிமை. இதைத்தான் விவிலியம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அந்த கருத்து இருக்கிறது. கடவுளின் மகிழ்ச்சியே மனிதரின் வலிமை. பல நேரங்களிலே நாம் செய்கிற செயல்பாடுகளில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணி அதற்கு முதன்மை இடம் கொடுத்து அந்த செயல்பாடுகளை செய்கிறார்கள். ஏன் இந்த வன்முறை குழந்தைகளே? ஆக ஒவ்வொருவரும் தங்களுக்கான மகிழ்ச்சி என்ன என்கின்ற தேடலில் இருக்கிறார்கள். அதில் வலிமை பிறப்பதில்லை. நம்முடைய நோக்கம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவது எப்படி, அதற்கான திட்டம் என்ன, அதற்கான முயற்சி, அதற்கான தோழமை என்ன என்று நாம் இறங்கினோம் என்றால் அந்த கடவுள் தன்னால் அவர் நமக்கு வலிமை தருவார் என்பதுதான். ஆக இங்கே திரு அவையின் தாய் நம் அன்னை, அமல உற்பவ அன்னை என்று நாம் பாதுகாவலராக இங்கு ஏற்றிருக்கிறோமே, அந்த தாய் திரு அவையின் தாயாக இருக்கிறாங்க. இப்போ கேள்வி, எந்த திரு அவையின் தாய்? எந்த திருவையின் தாயினே உடனே கத்தோலிக்க திருவையா, தெனிந்த திருவையா, பெந்தகோஸ்து திருவையா, இல்லை வேற எந்த திருவையா என்கின்ற அந்த கேள்விக்குள் நான் நுழையவில்லை. எல்லா மக்களும் அந்தந்த அவைகளில் இருக்கிறார்கள், மதங்களில் இருக்கிறார்கள், இருக்கட்டும், அது அவரவர்கள் எடுக்கிற முடிவு. அந்த எல்லாருக்குமே தாயாக இருக்கிறவர் நம் தாய், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கேள்விக்கான அந்த பொருள் என்ன? எந்த திரு அவையின் தாய், எப்படியாக இயங்குகிற, இருக்கிற, வாழ்கிற திரு அவையினுடைய தாயாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்போது திரு அவை எப்படி இருக்க வேண்டுமென்று இயேசு கற்பனை செய்து இதை உருவாக்கினார். அதற்கு நாம் அன்றாடம் நற்கருணை உட்கொள்ளுகிறோமே,
அந்த இறைநன்மை ஆண்டவர் அவருடைய அந்த வடிவம், தோற்றம், அடையாளம், அதுவே நமக்கான மிகப்பெரிய தெளிவு என்று நான் கருதுகின்றேன். எல்லாரும் நன்மை எடுக்கிறோம் இல்லையா? கோயிலுக்கு வரும்போது கிறிஸ்துவின் திருவுடல் ஆமேன் என்று எடுக்கிறோம். அந்த நன்மையை நாம் உற்று பார்க்கிறோம். அதை போன்று இன்றைக்கு இந்த வழிபாட்டின் அந்த முத்தாய்ப்பான அந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவர் இங்கே எழுந்தருளுவார். அவரை நாம் உற்று பார்ப்போம். அவர் நமக்கு ஆசீர் வழங்குகிறார். அந்த நற்கருணையுடைய தோற்றம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் திரு அவை இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் என்று நான் கருதுகிறேன். நாம் எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த நற்கருணை ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? 3 வகைகளில் நாம் சிந்திக்கலாம். ஒன்று, அந்த நற்கருணையில் இருக்கிற அந்த நிறம். அது என்ன? வெண்மை. வெண்மை என்பது எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? தூய்மை. அப்படிதானா? தூய்மை, தூய உள்ளம். அப்போ இயேசு சொல்கிறார், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். கடவுளை காண்பதற்கு ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? மனம் தூய்மையாக இருக்கணும். தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அந்த தூய்மையை இந்த நற்கருணையில் வெண்மை நிறம் சுட்டி காட்டுவதாக நாம் பார்க்க முடிகிறது. அது ஒன்று. 2, அந்த நற்கருணை எப்படி இருக்கிறது? என்ன வடிவம்? செவ்வகமா, சதுரமா, வட்டமா? எப்படிமா? வட்டம். அருமை. அப்ப அந்த வட்டம் எதை சுட்டி காட்டுகிறது? திரு அவை கோபுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரு அவை அல்ல, அது வட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும். எனவேதான் அன்பிய கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது அங்கே வட்டமாக இருக்க வேண்டும். நான் பல இடங்களில் மேற்கோள் காட்டுவேன். ஆனால் இப்போ அந்த அன்பிய பேர் மாறிட்டுன்னு நினைக்கிறேன். முன்னால் நான் இருக்கும்போது இலக்கிய பெயர்கள் வைத்திருந்தோம். நினைவு இருக்கிறது அவங்களுக்கு? 6 அன்பியங்கள் வைத்திருந்தோம். என்னதெல்லாம்? ஆத்திசூடி அன்பியம், திருக்குறள் அன்பியம், திரிகடுகம் அன்பியம், நான்மணிக்கடிகை அன்பியம், சிறுபஞ்சமூலம் அன்பியம், ஏலாதி அன்பியம். இப்படி 6. அது தமிழ் இலக்கியத்திலே மிகச்சிறப்பான அந்த நூல்கள் வைத்திருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் மாற்றியிருக்கிறாங்க, தாழ்வில்லை. ஆனால் இந்த அன்பியங்கள் அந்தந்த அன்பியமாக ஒன்று கூடும்போது அவர்கள் வட்டமாக இருக்கிறார்கள். நோக்கம் என்ன? வட்டம் சமத்துவத்தின் மிகச்சிறந்த அடையாளம். ஆனால் ஒருவேளை முக்கோணம் என்றால் அது அப்படி அமையாது. வட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சமம். இறைவன் இந்த வட்டத்தை விரும்புகிறார். ஆக அந்த வட்ட திரு அவையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புவதாக நாம் 2ஆம் கருத்தை இந்த நற்கருணையில் இருந்து நாம் கற்றுக்கொள்வோம். அந்த நற்கருணையானவர் வட்டமாக இருக்கிறார். ஒரே அப்பத்தில் நாம் உண்கிறோம். இந்த ஆண்டவர் திருமுன் வருகிற எல்லாருமே சமம்தான் என்பதை இந்த நற்கருணையானவர் சுட்டி காட்டுகிறார் என்பது 2ஆம் கருத்தாக இருக்கிறது. 3ஆம் கருத்து அது என்ன? அந்த நற்கருணையில் அந்த வெள்ளை வடிவத்தில் இருக்கிற அந்த அப்பத்தில் என்ன இருக்கிறது? அப்படி ஒன்றுமில்லை, வெறுமை. அதில் ஒரு படம் கூட கிடையாது, அதில் வேற ஒரு நிறம் கூட கிடையாது. சும்மா வெள்ளையா ஏதோ இருக்கும். வெறுமை, வெறுமையாக்கப்பட்ட ஒரு தன்மை. ஆக கடவுள் அவர் மனிதரானார். மனிதரானவர் அப்படியே அவர் தன்னையே தாழ்ச்சியாக்கி அடிமை கோலம் ஏற்கிறார், சாவை ஏற்கிறார், அதிலும் சிலுவை சாவை ஏற்கிறார். அந்த அளவுக்கு தன்னை அப்படியே தாழ்த்தி விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோமே. அந்த வகையில் தான் அடிமை என்றால் என்ன? அடிமை, அடியில் இருக்கிற மை, அவ்வளோதான், அதுக்கு கீழே எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, தனக்கென்று உரிமை கூட இல்லை என்கின்ற நிலையில் தான் இருக்கிற அந்த தன்மையை சுட்டி காட்டுகிறது இந்த நற்கருணை. ஏன்னா அதில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ வெள்ளை நிறமாக இருக்குது, வட்டமாக இருக்குது, அவ்வளோதான், வேற என்ன இருக்குது? இப்படி வெறுமையாக்கப்பட்ட தன்மை அது சுட்டி காட்டுகிற அந்த விழுமியம் என்ன? எளிமை. எளிமை, எளிமையாக. அதான் இயேசு சொல்வார், அவரை பின்பற்ற விரும்பிய அந்த சீடர்களிடம், வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வளைகள் உண்டு, பதுங்கு குழிகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. அவர் பிறந்த நேரத்திலும் கூட அங்கு முறையாக குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பு கூட இல்லாத நிலை. அந்த அளவுக்கு எளிமை. எளிமை. தந்தை வளனாரும் அன்னை மரியாவும் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை சிறு அகவையிலிருந்தே கற்றுக்கொண்டவர் இறைமகன் இயேசு. அதன் அடிப்படையில் தான் அந்த நற்கருணையும் ஒன்றுமே இல்லாதது போன்று இருக்கிறது. எளிமை, எளிமை. ஆக இந்த 3 விழுமியங்கள் நான் சொல்லத்தில் எல்லாருமே சொல்லுங்க. தூய்மை,
சமன்மை, எளிமை. இந்த மூணையும் சேர்த்து சொல்லுவோம். இப்போ சொல்லுங்க. தூய்மை, சமன்மை, எளிமை. இன்னொரு நேரம் பலருடைய குரல் வரமாட்டேங்குது, கொஞ்சம் சொல்லுங்க. தூய்மை, சமன்மை, எளிமை. இந்த மும்மைகளின் முழுமையாக இருக்கிறவர் யார் என்றால் நம் தாய் மரியா. அழகின் முழுமையே தாயே பாடுகிறோமே. அப்ப என்ன சொல்லலாம்? மும்மையின் முழுமை தாயே. இந்த 3 மைகளிலும் முழுமையாக இருக்கிறவர் நம் அமல உறுப்பவன்னை. மாசில்லாத மாதா, மாசில்லாத தாய், அதான் அமல உறுப்பவம், மாசில் பிறப்பு அன்னை. இந்த தாய் இந்த 3ஐயுமே தன் வாழ்வில் முழுமையாக கடைபிடித்திருக்கிறார். இதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம். முதல்ல தூய்மை. முப்பொழுதும் கன்னி, எந்த பழுதும் இல்லை. உள்ளத்தில் அகத்தில் எந்த வகையான கள்ளம் கபடமும் இல்லை. இல்லாத தன்மையில் அவர் தூய்மையாக இருக்கிறார். கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே நிகழட்டும் என்று சொன்னாரே, அதை இறுதி வரை தன் மகன் சிலுவையில் அங்கு கொல்லப்படுகிற அந்த நேரத்திலும் கூட ஒரு வீர மங்கையாக அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடல, அங்கே நிற்கிறாங்க. புலம்பல, அழல, கீழே விழல, எவரையும் சபிக்கல, நிற்கிறாங்க துணிச்சலோடு. காரணம் அந்த அகத்தில் இருந்த அந்த தூய்மை, அதில் கிடைத்த அந்த வலிமை. அதன் அடிப்படையில் இந்த தாய் தூய்மையாக இருக்கிறார். அப்போ தாய் தூய்மையாக இருக்கிறார். அந்த தாயின் பிள்ளைகள் இங்கு தூய்மையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த திரு அவை அது தூய திரு அவையாக, தூய்மையான திரு அவையாக இருக்க வேண்டும். அந்த தூய்மையான திரு அவைக்கு இந்த தாய் தாயாக இருக்கிறார் என்பதான் முதல் கருத்து. இரண்டாவதாக, நம் தாய் சமத்துவத்தின் தாய், சமன்மை அன்னை. இது எங்க பார்க்கிறோம்? அவருடைய வாழ்நாள் முழுவதுமே நடத்திய அனைத்து செயல்களுமே பார்க்கிறோம். மிகச் சிறப்பாக, குறிப்பாக கானாவூர் திருமணம். இதை நாம் அறிந்திருக்கிறோம், பலமுறை இதை கேட்டிருக்கிறோம். கானாவூர் திருமணத்தில் கடைசியாக வந்தவங்க ஏழை எளியவங்க. அவங்களுக்கு அங்க மதிக்கத்தக்க அந்த ரசம் இல்லை. இதை யார் பார்க்கிறா? யார் மட்டும் பார்க்கிறா? மாதா மட்டும்தான் பார்க்கிறாங்க, வேற யாருமே கவனிக்கல. அவங்க மட்டும் பார்க்கிறாங்க. பார்த்து அவங்களுக்கு இங்கு சிக்கல் என்ன? 2 வகை. ஒன்று, இங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா உட்கார்ந்துருக்கிறோம், ஆனா அங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு இல்லை, ரசம் இல்லை என்பது ஒன்று. அவங்க பசியாக இருக்கிறாங்க, அந்த பசி ஆற்றப்படணும். அதோடு இது வெறுமனே வயிற்று பசி மட்டுமல்ல, இது மாண்பு பசி. இங்க எல்லாருமே மாண்போடு நடத்தப்பட்டிருக்கிறாங்க. எனவேதான் அவர்களுக்கு தரம் உயர்ந்த ரசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு ரசமே கொடுக்கப்படலை. அதை பற்றி எவரும் கவலையும் படலை. அதுதான் அங்க மாண்பு சிக்கல். இதை பார்த்துத்தான் நம் தாய் இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார். அவர் இயேசுவும் என்ன சொல்கிறார்? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அப்படி சொல்றார். அப்படி சொல்லிட்டு அவர் ஆய்ந்து பார்க்கிறார். நம் தாய் என்ன காரணத்துக்காக இதை சொல்றாங்க என்று பார்த்து, ஓஹோ, இங்கு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறார் என் தாய், ஏதோ உணவு கொடுக்க விரும்புகிறார் என்று சுருக்கமாக அப்படியே நம்ம முற்றிட முடியாது. அதையும் கடந்து சமத்துவத்தை விரும்புகிற அந்த தாய், எனவே நான் புதுமை செய்கிறேன் என்று அவர் முதல் புதுமை அங்கு ஆற்றுகிறார். எனவேதான் அந்த பந்தி மேற்பார்வையை கேட்பார் பாருங்க. எல்லாரும் முதலில் நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, கடைசியில் தான் தரம் குறைந்த ரசத்தை கொடுப்பாங்க. ஆனால் நீர் இதுவரையில் நல்ல ரசத்தை எங்கு வைத்திருந்தீர் என்று மணமகனை பார்த்து கேட்பார். பொருள் என்ன? இங்குதான் அந்த இடஒதுக்கீட்டு சமத்துவம் தொடங்குகிறது. இடஒதுக்கீடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். காலங்காலமாக சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், மாண்பற்ற நிலையில் இருந்தவர்கள், படிப்பதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு கூடுதலான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் ஒருவேளை குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் தாழ்வில்லை, அவர்கள் குறைவான பணம் செலுத்தி கூட அவர்கள் முன் வர வேண்டும் என்கின்ற வகையில் வருவதுதான் இடஒதுக்கீட்டு சமத்துவம். இதனால் இன்று பலரும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி. இத்தகைய ஒரு இடஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீட்டை தொடக்கி வைத்தவரை யார் என்றால் இறைமகன் இயேசு தாயின் பரிந்துரையோடு. ஏற்றுக்கொள்கிறீர்களா? இடஒதுக்கீட்டு சமத்துவம் என்பது இதுதான். இவர்களெல்லாம் ரசம் குடிப்பது வழக்கம், ஆனால் அந்த கடைசியில் வருகிறவர்களுக்கு மாண்புமிக்க ரசம் கிடைப்பது இல்லை. இது காலங்காலமாக நடக்கிறது. அதை உடைத்தெறிகிறார் இயேசு. அதற்கு அந்த திட்டத்தை முன்மொழிகிறார் அன்னை மரியா, இடஒதுக்கீட்டின் தாய், இடஒதுக்கீட்டு சமத்துவத்தின் தாய், சமன்மை தாய். இந்த சமன்மை
நற்கருணையை பார்க்கின்ற பொழுது நாம் கண்டுபிடிக்கிறோம், அன்னையின் வாழ்விலும் கண்டுபிடிக்கிறோம். எனவேதான் அன்னை மரியா இயேசுவை தேடி வந்த பொழுது அங்கே சொல்லுவாங்க, என்ன உங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க அப்படின்னு. உடனே இயேசு என்ன சொல்லுவார்? யார் என் தாய்? அப்படி கேட்டுட்டு இறை வார்த்தையை கேட்டு இறை தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே என் தாய். இப்போ இதை கேட்டவுடனே அன்னை மாதிரி அப்படியே கொதிச்சு எழுந்துட்டாங்களா? நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்துருக்கேன், எப்படிலாம் கஷ்டப்பட வளர்த்த நீ அவங்களோட என்னையை சமப்படுத்திட்டே அப்படி சொன்னாங்களா? அவங்க புன்னகையோடு என் மகனை பாருங்கள், அருமை, இப்படி ஒரு சமத்துவத்தன்மை கொடுக்கிறாரே, நானும் இங்கே இருக்கிற இறை வார்த்தையை கேட்கிற இறை தந்தையின் திருவிழப்படி வாழ விரும்புகிற எல்லாரும் சமம், எல்லாருமே என் மகனுக்கு தாய், எல்லாரையும் தாயாக வேண்டும் என்று இந்த தாய் அப்படியே தாய்மையையே பகிர்ந்து வழங்குகிறார். பாருங்கள், சமத்துவத்தின் தாய். ஆக நற்கரனை சுட்டி காட்டுகிற அந்த சமன்மை, அதை வாழ்ந்து காட்டுகிற நம் தாய், இவர்கள் விரும்புகிற அந்த திரு அவை சமத்துவ திரு அவை. முக்கோண வடிவத்தில் உள்ள திரு அவை அல்ல, மேலே ஒருத்தங்க இருப்பாங்க, அப்புறம் கீழே, அப்புறம் அடியில் எல்லாரும், அப்படி கிடையாது. வட்ட வடிவமான திரு அவை, எல்லாரும் சமம்தான். திருத்தந்தை முதற்கொண்டு கோட்டூரில் இருக்கிற அன்பியத்தில் இருக்கிற ஒரு சிறுவன் சிறுமி வரை எல்லாரும் சமமே. இந்த சமத்துவத்தை வலியுறுத்துகிற இந்த தாய் இந்த சமத்துவ திரு அவையின் தாயாக இருக்கிறார்கள் என்பது இரண்டாம் கருத்து. மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? தூய்மை, சமன்மை, மூன்றாவது என்னதுமா? அருமை, எளிமை. எளிமை, எளிமை நாம் பார்க்கிறோம். இந்த தாய் நம்ம அம்மாவுக்கு கிரீடத்தை ஒரு எளிய வகையில் வச்சிருக்கிறோம். பல இடங்களில் தங்க வடிவத்தில் கிரீடம், நகை, காதணிகள் இப்படியெல்லாம் வைக்கிற அந்த நிலை கண்டிப்பாக மாதாவுக்கு அது ஏற்பாகவே இருக்காது. அப்படிதானா? பல இடங்களில் 30 பவுன், 100 பவுன், 200 பவுன் இப்படியெல்லாம் கோயில்களில் மாதா சுரூபங்களில் வைத்து அப்படியே அதற்கு ஒரு என்ன சொல்கிறாங்க, அந்த கிரீடம் சூட்டுகின்ற ஒரு நேரம். இது மாதா என்னைக்கு தேடினாங்க? அவங்க எளிமையின் தாய், எளிமையின் தாய். நான் அண்மையில் இங்கே அஸ்ஸாம், அதுக்கப்புறம் மேலே உள்ள மேகாலயா அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இப்போ மேகாலயா அங்கெல்லாம் பார்ப்பேன், இந்த பழங்குடி மக்கள் யாரும் நகையே போடுறது இல்லையே, அழகாக இருக்கிறாங்க. நகையை போட்டால் தான் அழகு அப்படி கிடையாது, ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க, நன்றாக. ஆக இந்த நகைத்தன்மை அது எப்படி இங்கு நுழைந்தது தெரியவில்லை. ஆனால் நம் தாய் எளிமையின் தாய், எளிமைதான். அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய உழைப்பு, அவர்கள் உழைக்கும் மாந்தருக்கு தோழராக இருந்த அந்த தன்மை, இவை எல்லாமே எளிமை. எளிமை, ஒன்றும் ஆடம்பரமோ பகட்டோ இல்லை. அப்படிப்பட்ட அந்த தாய் இந்த தன் மகன் இந்த எளிமைத்தன்மையில் தான் உயர வேண்டும் என்று அவர்கள் பயிற்சி வழங்குகிறார்கள். அப்படிப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கிற அந்த திரு அவையின் தாயாக நம் தாய் இருக்கிறார்கள். எளிமையின் தாய், எளிமை திரு அவையின் தாய் என்று பார்க்கிறோம். அப்போது நம் திரு அவை எந்த வகையில் இருக்க வேண்டுமாம்? இந்த 3 வகைகளிலும் இருக்க வேண்டும். தூய்மை திரு அவை, சமன்மை திரு அவை, எளிமை திரு அவை என்ற நிலையில் இருக்க வேண்டும். நம் திருவை எளிமையாக தான் இருந்தது. முதல் 3 நூற்றாண்டுகள்லாம், 4ஆம் நூற்றாண்டுகளில் தான் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு பெரிய மன்னன் அவன் இயேசுவை ஆண்டவராக ஏற்கிறான். அப்படி ஏற்றுட்டு அவன் கோயிலுக்கு வரும்போது பார்த்தா அவர் பெரிய ஆடம்பரத்தோடு இருக்கிறாரு. யார்? அந்த அரசன். ஆனால் தான் வழிபடுகிற அந்த கடவுள் இப்படி இருக்கிறாரு, இந்த கோயில் இப்படி இருக்குது என்றெல்லாம் பார்த்து தான் அங்கு அரச அவைக்கு உரிய சொத்துகள் பலவற்றையும் கொடுத்து அப்படியே ஒரு பணக்கார தன்மையில் கொண்டு வந்தாங்க. இப்போ இன்றைக்கு கோயில்கள் கட்டப்படுவதெல்லாம் பெருசாக இருக்க வேண்டியதுதான், மக்கள் எண்ணிக்கை கூட கூட அங்கே அகலமாகவோ நீளமாக. எதுக்கு உயரமாக்குறாங்க? உயரம்னா என்ன? கோபுரங்கள் எதுக்கு கட்டுறாங்க தெரியலை. அது எதற்காக? யார் விரும்புகிறார் இதை? இறைவன் விரும்புகிறாரா? மாதா விரும்புகிறாங்களா? ஏன்னு புரியலை. ஆக இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் திரு அவை அது எளிமையாக இருக்க வேண்டும் என்று இங்கு நம் தாயால் விரும்பப்படுகிறது. இப்போ இந்த 3 கருத்துகளையும் வைத்து அப்படி நம் வாழ்வுக்கு நாம் பொருத்தி கொண்டு வர வேண்டும். நாம் யாராக இருக்க வேண்டும்? இந்த தாய் விரும்புகிற, இந்த தாய் தலைமை ஏற்று இருக்கிற அந்த திரு அவையின் உறுப்பினராக நான் இருக்க வேண்டும். எந்த திரு அவையின் உறுப்பினர்? முதலில் தூய்மை திரு அவையின் உறுப்பினராக நான் இருக்க வேண்டும். ஆக திரு அவை என்பது இடவாகு பெயர். ஒரு ஊர் அப்படின்னா என்ன? அந்த ஊரில் உள்ள மக்கள்.
திரு அவைனா என்ன? அது இடவாகு பெயர். அந்த இடம், அதில் இருக்கிற மக்கள். அப்போ திரு அவை தூய்மையாக இருக்கணும்னா மக்கள் எல்லாரும் தூய்மையாக இருக்கணும். இதுதான் எதிர்பார்ப்பு. இந்த தூய்மையை நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த 3 கருத்துகளுக்குமே 2 கருத்தாக சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். வேறொன்றும் இல்லை, அகம் புறம். சரிதானா? அப்போ தூய்மையில் அகத்தூய்மை, அகந்தூய்மை, புறந்தூய்மை. ஒரு குறள் உண்டு, எல்லாருக்குமே தெரியும். சொல்றவங்க சொல்லுங்க பார்ப்போம். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்படிதானா? அப்போ புறந்தூய்மை, நம்முடைய உடல் அழுக்கா இருக்குது அப்படின்னா அது தூய்மையாகணும்னா தண்ணீர். அதான் ஒரு இடம் அழுக்கா இருக்குன்னா தண்ணீரை வச்சு நம்ம கழுவி விடுகிறோம். அதான் புறந்தூய்மை நீரால் அமையும். நீரால் தான் அந்த தூய்மை வரும். 2 அகந்தூய்மை என்பது அது தண்ணீரால் அல்ல, மாறாக வாய்மையால். வாய்மைன்னு என்ன? வாயில் பேசுகிற அந்த நேர்மைத்தன்மை, அது வாய்மை. உள்ளத்தில் இருப்பது உண்மை. இந்த மெய் என்கிற அந்த உடலிலிருந்து வருகிற செயல்கள், அது மெய்மை. அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த வாய்மை என்பது அது இருந்தால்தான் உள்ளம் தூய்மையாக இருக்க முடியும். இப்போது திரு அவையின் மாந்தர்கள் அகந்தூய்மை கொண்டவங்களாகவும் இருக்கணும், புறந்தூய்மை கொண்டவங்களாகவும் இருக்கணும். சரிதானோ? ஏற்றுக்கொள்கிறீங்க தானோ? எல்லோரும் இங்கே தானே இருக்கிறீங்க? நன்று. அப்போது அந்த அகந்தூய்மை அது நன்றாக வருவதற்கு என்ன செய்யணும்? வாய்மை இருக்கணும். இன்றைக்கு வாய்மை குறைந்து வருகிறது. சிறப்பாக கையில் ஒரு கருவி இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா, அலைபேசி. இந்த அலைபேசி வந்தவுடன் பொய் நிறைய பெருகி இருக்குது. குடும்பங்களுக்கு இடையே, நண்பர்களுக்கு இடையே, தெரிந்தவர்களுக்கு இடையே பேசுகிற பேச்சுகளிலே பொய்மை ஏராளம் பெருகிவிட்டது. இந்த அலைபேசி அதை தருகிறது. பொய் என்றைக்கு வாழ்வில் அங்கு முளைத்து நிற்கிறதோ அன்றைக்கு மற்ற விழுமியங்களெல்லாம் பின்னால் போயிடும். அது எழுந்து நிற்க முடியாது. எனவே தான் அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். இங்கு உண்மை நிற்க வேண்டும். இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா, உண்மையை எடுத்துரைப்பதை என் பணி, இதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்கிறார் பாருங்க. அந்த உண்மை, அந்த வாய்மை அது இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த உண்மைக்கு எதிராக நாம் எப்பொழுதாவது செயல்பட்டுக்கிறோம் என்றால் நம்மை ஆய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கருத்து அடுத்தவர்களை தீர்ப்பிடுவதற்கு அல்ல, நம்மையே நாம் திறனாய்வு செய்து கொள்வதற்கு. சரிதானா? அப்போது அகன் தூய்மை அது எப்படி இருக்கிறது என்று இந்த திருவிழாவில் பார்த்து நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அதில் இருக்கிற 2ஆம் கருத்து புறந்தூய்மை. இன்றைக்கு அந்த அலைபேசி அதுவும் புறந்தூய்மையை கெடுக்கிறது. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு அலைபேசி என்பது மட்டுமல்ல, ஆளுக்கு 2-3 அலைபேசிகள், வீட்டில் 7-8 அலைபேசிகள் தான் இருக்குது. இவையெல்லாம் கழிவுகள் ஆகும். இது எங்கே கொண்டு போடுறது? இந்த கழிவு பெருக பெருக என்னென்ன சிக்கல்கள்லாம் வரவிருக்கின்றன, புற்றுநோய்கள் உட்பட பெருகத்தானே செய்யும். கதிர்வீச்சுகள் இதை பயன்படுத்துவது அந்த சிக்கல் உண்டு. ஆக தெரியல புறந்தூய்மை எப்படி. இந்த தண்ணீர் என்பது ஐமூலகங்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. நிலம், நீர், வழி, வெளி, ஒளி என்கிற இந்த ஐமூலகம், ஐம்பூதங்கள் சொல்கிறாங்க பாருங்க. இந்த ஐமூலகங்களும் தூய்மையாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அந்த தூய்மைக்கான வாய்ப்பு இல்லை. அந்த காலத்தில் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் இடையில ஒரு வசனம் வரும். அது உங்களுக்கு ஒரு சில பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வசனம் அது? மாமா, காஞ்சி போன பூமியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும், அந்த நதியே காய்ந்து போய்விட்டால், அப்படி வசனம் வரும். இப்போ அந்த வசனத்தை எப்படி நம்ம எழுதலாம்? மாமா அல்லது தந்தையே எப்படி சொல்லணும்? அழுக்கான உடல்கள் எல்லாம் அல்ல பொருட்கள் எல்லாம் தண்ணீரால் தூய்மை அடையும், அந்த தண்ணீரே அழுக்கானால் என்ன பண்ணுவது? அப்போ தண்ணீர் அழுக்காகிறது. இன்றைக்கி இருக்கிற இயற்கை சுற்றுச்சூழல் எல்லாம் அழுக்காக்கப்படுகின்றன. எப்படி நாம் தூய்மையாக வாழ இயலும் என்கிற பயங்கரமான கேள்வி இருக்கிறது. நல்ல வேளை நம் ஊரிலெல்லாம் அதிகமான வெடிகள்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். திருவிழாவில் சில இடங்களில் வெடிக்கிற வெடி அது சுற்றுச்சூழல், இந்த காற்றை எவ்வளவு மாசுபடுத்துது. கடவுளே எனக்கு நலத்தை தாங்க, உடல் நலத்தை தாங்க, நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டு இவ்வளோ வெடி வெடித்தா எப்படிப்பா உங்களுக்கு இது நலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கடவுள் கேட்க மாட்டாரா? ஆனால் நடக்கிறது இன்றைக்கு. ஆக இந்த புறந்தூய்மையற்ற தன்மை மாற்றப்பட்டு புறந்தூய்மை உருவாக்கப்பட்டாக வேண்டும். அதற்கு தடையாக எவர் இருந்தாலும் சரி, இந்த தண்ணீரை, இந்த காற்றை அவர்கள் உருவாக்குகிற அணுகுலைகள், ஆலைகள். 2-3 நாளுக்கு முன்னால் தான் அந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் அங்கே உயிர் துறந்த 16 பேருடைய நினைவு நாள் வந்தது.
இப்போது அந்த உயிரெல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ அது இயங்கவில்லை. ஆனால் அது இயங்குகிற நேரத்தில் இருந்த மாசு, தூய்மையற்ற தன்மை, இவையெல்லாம் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அந்த வகையில் அகந்தூய்மை அது உண்மையால் தான் வரும். அந்த உண்மை உயர வேண்டும். புறந்தூய்மை அது தண்ணீர் உட்பட இந்த எல்லா இயற்கை வளங்கள் இருக்கின்றனவே அவற்றால் தான் வரும். அவையெல்லாம் நன்றாக இருக்கணும். நான் தான் மேகாலயா அங்கெல்லாம் போகிறேன்ல, அந்த மலையில் ஒரு நெகிழி பை கிடையாது. வெளியிலேருந்து வர்றவங்க போட்டாலும் அதுக்கு கூட வச்சுருக்காங்க, அதில் தான் போடணும். வெளியே பார்க்க முடியல. நம்ம பகுதிகளில் எக்கச்சக்கமான இந்த நெகிழிப்பை ஏன் உருவாக்குறாங்க? விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, நெகிழிப்பை பயன்படுத்தக்கூடாது. எப்போ அந்த ஆலையை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டியதானே, அரசுகள் செய்ய வேண்டியதானே? எதுக்கு இதை நீங்கள் உருவாக்குறீங்க? துணிப்பையே பயன்படுத்துவோம், தாழ்பையே பயன்படுத்துவோம், ஏன் இந்த நெகிழிப்பை? இதை ஏன் நம்ம மக்கள் கேட்பதில்லை அல்லது அரசு ஏன் செய்வதில்லை என்பதெல்லாம் கேள்வியாக இருக்கின்றன. எனவே இந்த வகையில் புறந்தூய்மை இங்கு உருவாக்கப்பட்டாக வேண்டும், அகந்தூய்மையும் உயர்வாக்கப்பட வேண்டும் என்பது முதல் கருத்து. இன்னும் 2 தான் சுருக்கம் முடிச்சிடலாம். இரண்டாவது என்னது? சமன்மை. இந்த சமன்மை திரு அவையில் இருக்கின்ற இந்த உறுப்பினர்கள் சமன்மையை கண்டிப்பாக கட்டி எழுப்பியாக வேண்டும். மீண்டும் அகச்சமன்மை, புறச்சமன்மை என்று நம்ம சிந்திக்கலாம். அகச்சமன்மை என்ன? திரு அவைக்குள் சமத்துவம். புறச்சமன்மை என்ன? திரு அவையை விட்டு வெளியேயும், வெளியே இருக்கிற அந்த சமூகம், இந்த உலகம், அங்கும் சமத்துவம் இது நிலவ வேண்டும். அப்போ அகத்தில் இந்த திரு அவையில் இன்னும் சமத்துவமற்ற தன்மை எந்தெந்த தளங்களில் எல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். சிறப்பாக ஜாதி. அதான் அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து அப்படியே புத்த மதத்தை தழுவுகிறார். காரணம், ஒரு காரணம் என்றால் அது நம்ம எல்லாம் வெட்கப்படணும். கிறித்தவத்தில் அங்கு ஜாதியம் இருந்திருக்கிறது, இன்னும் இருக்குது. இது மாறணும். இல்லைன்னா அவர் அம்பேத்கர் இதில் வந்திருப்பார், கிறித்தவத்துக்கு வந்திருப்பார். அதை போன்றுதான் மேதைகள் பலரும் சொல்கிறாங்க, இந்த இயேசுவின் போதனைகள் எங்களுக்கு நன்றாக பிடிச்சிருக்குது, ஆனால் அங்கே வாழ்கிற வாழ்க்கை முறை பிடிக்கலை. அதில் ஒன்று ஜாதி. கத்தோலிக்க திரு அவையின் தாயாக நம் தாய் இருக்கிறாங்க, அவங்க சமத்துவ தாய். அந்த தாய் பாதுகாவலியாக இருக்கிற ஒரு அன்னையாக இருக்கிற அந்த இடத்தில் எப்படி இந்த ஜாதி இருக்க முடியும்? யார் உருவாக்கினார் இதை? இன்னும் கூட அது இருப்பது என்பது எவ்வளவு கேவலமானது. அதுவும் திரு அவையில், மக்கள் நடுவில், குருக்கள் நடுவில், துறவிகள் நடுவில், ஆயர்கள் நடுவில் அந்த ஜாதிய தன்மையே ஏன்? அதான் சிலர் சொல்லுவாங்க, ஜாதி வெறி கூடாது, ஜாதி உணர்வு இருக்க தானே செய்யும். இல்லை, நாங்கள் இந்த ஜாதி மறுப்பு மாநாட்டிலே அந்த கருத்தை முன்வைத்தோம். என்னது? ஜாதி உணர்வு என்பது வேறொன்றுமில்லை, வெளிப்படுத்தப்படாத ஜாதி வெறி. ஜாதி வெறி என்பது வெளிப்படுத்தப்பட்ட ஜாதி உணர்வு, ரெண்டும் ஒன்று தான். இவங்க நம்ம ஆளு, அதில் கொஞ்சம் உணர்வாக இருப்போம், அப்படி வந்துட்டாலே அது ஜாதி உணர்வு. அங்கே என்ன வெறி வரல, காரணம் அதுக்கான வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் அங்கே சண்டை வரும். எனவே ரெண்டும் ஒன்று தான். ஜாதி உணர்வுங்கிறது தேவையில்லை, எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள், நாம் உடன்பிறப்புகள். இங்கே என்ன இந்த பாகுபாடு, என்ன இந்த வேறுபாடு, என்ன தீண்டாமை? இல்லை, எனக்கு கீழே எப்படி ஒரு 10 ஜாதி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். எனக்கு மேலே 70 ஜாதி இருந்தாலும் கீழே இவ்வளோ இருக்காங்க, அதை நான் பெருமைப்படுறேன். அப்படியா? அதெல்லாம் மாற வேண்டும். சமத்துவ தாய் வழி நடத்துகிற இந்த திரு அவை சமன்மை திரு அவையாக இருக்க வேண்டும். அதற்கு முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது இந்த ஜாதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, எவரென்றாலும் சரிதான். ஆக இந்த வகையில் அந்த சமத்துவத்துக்கு தடையாக இருக்கின்ற இந்த முதன்மையான சிக்கலாகிய இந்த ஜாதி அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இதை போன்று வேறு எவையெல்லாம் மனிதர்களை பிளவுபடுத்துகிறது? மதம் என்பது அவரவருடைய நம்பிக்கை. ஆனால் அதில் ஏற்றத்தாழ்வு கற்பித்தோம் என்றால், அல்லது அதில் தீண்டாமை விதைத்தோம் என்றால், இந்த மதம் இருக்கவே கூடாது, அது அழிக்கப்படும் என்று எவராது எண்ணினால் அது குற்றம். மற்றபடி அவங்கவுங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அவங்கவுங்களுடைய மதத்தில் அவங்கவுங்க வீட்டில் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அதில் ஒன்றும் தாழ்வில்லை. ஆனால் ஜாதி என்பது அப்படியல்ல, அது ஒழிக்கப்பட்டாக வேண்டும் என்கின்ற அந்த நிலை. காரணம், சமத்துவ தாய் தான் நம் திரு அவையினுடைய அன்னையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தாக நாம் பார்க்கிறோம். இது திரு அவையில் அந்த அகத்தூய்மை உருவாக்குவதற்கான, அகச்சமன்மை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி. புறச்சமன்மை, புறத்தில் என்னென்ன வகையில் வேறுபாடு. இன்னைக்கு அறிவும் அறிவியலும் வளர்ந்திருக்கு, இந்த நேரத்தில் சண்டை போட்டு கிடக்கிறானுங்க பாருங்க. எவ்வளவு அறிவு வளர்ந்திருக்குது, எவ்வளவு அறிவியல் வளர்ந்திருக்குது. இந்த மாதிரியான அணுகுண்டுகளால் எவ்வளவு வேதி வினை சிக்கல்கள் அங்கே உருவாகி இப்படிலாம் தெளிவு இருந்தும்
இன்னும் ஏன் சண்டை போடுறாங்க நாடுகளில்? வெட்கம். ஆக இதை தடுத்து நிறுத்துவது எப்படி? நாம் நிறுத்தியாக வேண்டும். சிலருடைய கயமைத்தனத்தினால், சிலருடைய ஆதிக்க வெறியினால், சிலர் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினால் போர்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்திய துணைக்கண்டம் போன்ற இடங்களில் மதவெறித்தனங்களை ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவையெல்லாம் மாற வேண்டும். புறத்திலும் இந்த சமத்துவத்தன்மை வர வேண்டும். அதற்கான சிந்தனை இங்கு சிறு அகவையிலிருந்தே எல்லாருக்கும் வர வேண்டும். அந்த உணர்வே கடவுள் நம்மை வெற்றி பெற வைப்பதற்கான வாய்ப்பாக அமையும். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் நாம் இந்த எண்ணம். ஆமாம், ஜாதி ஒழிக்கப்படணும், எல்லாரும் மதங்களை கடந்து நிற்கணும், ஆணும் பெண்ணும் சமம்தான், இப்படிப்பட்ட இந்த எண்ண அலைகள் பெருக வேண்டும். அது கடவுள் நமக்கு அருளை தருவதற்கான நல்ல ஒரு வாய்க்காலாக அமையும் என்பது மறந்துவிடுகிறது. அந்த வகையில் இந்த சமன்மை, அகச்சமன்மை, புறச்சமன்மை இரண்டையுமே நாம் வலியுறுத்துவோம். நிறைவாக மூன்றாவது என்னது? மீண்டும் எளிமை. இந்த எளிமையும் அகத்திலும் வேண்டும், புறத்திலும் வேண்டும். அகத்தில் எளிமை எப்படி உருவாக்கலாம்? 7 தலையான பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவங்களை முதல் 4 பாருங்க. என்னெல்லாம்? ஆணவம், கோபம், பேராசை, பொறாமை. இந்த 4ம் உள்ளத்தில் இருந்துட்டுன்னா அவங்க எளிமையானவங்க கிடையாது. யாரெல்லாம் நான் தான் பெரிய ஆள், என்னை விட யார் உண்டு என்ற ஆணவத்தோடு இருந்தால் அவர் எளிமையாக வாழ முடியாது. யாரெல்லாம் கண்டதுக்கும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் உடனே சீற்றம், அப்படி இப்படின்ட்டு கோபப்படுறது, அவர்கிட்ட எளிமை இருக்கவே முடியாது. சரிதானா? இல்லை, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும், குணம் இருக்கிற இடத்துல கோபம் இருக்கிற இதெல்லாம் பொய், பித்தலாட்டம், அதெல்லாம் சும்மா சொல்லி வச்சுருக்கிறாங்க. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்க முடியாது, குணம் இருக்கிற இடத்துல கோபம் இருக்க முடியாது. ஆக அவரால் எளிமையாகவும் வாழ முடியாது. அவர் ஒரு இதாக தான் வாழ்வார். மற்றவங்களை அடக்கி ஆள வேண்டும் என்கிற தன்மையில் தான் அந்த கோப வெறியோடு வாழ்வார். அதே போல பேராசை, பலவற்றை கற்பனை செய்து அது வேணும் இது வேணும், கடவுள்கிட்ட மன்றாடுவது கூட நிறைய வேண்டும் வேண்டும் என்கிற அளவில் மன்றாடுகிற மன்றாட்டுகள் இன்னைக்கு பல கோயில்களை பார்க்கிறோம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுகளை எல்லாம் விடுவதற்கு தாயா இந்த பற்றற்ற இறைவனை மன்றாடணும். ஆனால் இன்றைக்கு எப்படி நடக்குது? பற்றுகளை பெருக்கிக் கொள்வதற்கு பற்றற்ற அந்த இறைவனை மன்றாடுகிறார்கள். எப்படி எளிமைக்கு தலைத்தோங்க. உனக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது என்று இயேசு அந்த இளைஞனை பார்த்து சொன்னார். என்னது? உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பெற்று ஏழைகளுக்கு கொடு. ஆக யாருக்கெல்லாம் தன்னுடைய குடும்ப வாழ்வுக்கு, அந்த பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறதோ, அதான் ஒரு புனிதர் சொல்கிறார், அந்த செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டவை, திருடப்பட்டவை என்று. அப்படின்னா அவரவர்களுக்கு பெரிய தேவை இருந்தால் போதும். ஆனால் பாருங்கள், இந்திய துணைக்கண்டத்திலேயே அம்பானி குடும்பம் தன்னுடைய மகன் ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு 500 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க. எப்படி இது? 500 கோடி ரூபாய் செலவழிப்பதற்கு வாய்ப்பை இந்த நாடு கொடுத்திருக்கிறது பாருங்க. வெட்கம். இதெல்லாம் மாற வேண்டும். ஆக இந்த சிந்தனைகள் இங்கு மேலோங்கி இருக்க வேண்டும். எளிமை, எளிமையான வாழ்வு. நம் வெம்பூர் பங்குத்தந்தை குமார் ராஜா அவங்க, நான் கீழே முடிமண்டில் இருக்கும்போது அப்போ வந்திருந்தாங்க. அப்போ வந்தவுடனே அங்கே எல்லாம் எளிய உணவு தான். அப்போ கேட்டாங்க, பெனி இது எல்லாம் சாதாரண உணவாக இருக்குது, எப்படி ஆனால் நல்ல சுவையாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அதுதான் காரணம் குமார் அப்படின்னு. எதுதான் காரணம்? எளிமை. எளிமையாக இருக்கிற அந்த உணவு, அதுதான் சுவை. ஆடம்பரத்தன்மை அல்ல, பெரிய தன்மை அல்ல. இது மாற வேண்டும். ஆக நம்முடைய அகத்தில் இருக்கிற அந்த வகையான அந்த உணர்வுகள்லாம் சொல்கிறோமே, என்னதெல்லாம் நான் சொல்லிடுங்க. ஆணவம், கோபம், பேராசை, பொறாமை. பொறாமை, அடுத்தவங்களுக்கு ஏதாவது வந்துட்டுனா அது பார்த்து பண்ண. எதுக்கு அந்த பொறாமை? வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தெய்வ புலவர், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அப்பா, பயங்கரமான சாடல். யாராவது கடவுளை கூட அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறாங்க, அவர்களை பார்த்து யாராவது பொறாமப்பட்டா, அவங்க மட்டுமல்ல, பொறாமப்படுறவங்க மட்டுமல்ல, அவங்க வீட்டை சார்ந்தவங்க, சுற்றத்தை சார்ந்தவங்க எல்லாருமே உடுப்பதற்கும் உண்பதற்கும் எதுவும் இல்லாமல் கெட்டு போயிடுவாங்க. அப்பா, எனவே எதுக்கு அந்த பொறாமை? நல்லா இருக்கட்டும், எல்லாரும் அவங்கள நல்லா இருப்பதற்கு கடவுள் அனுமதித்திருக்கிறார் என்றால் நன்று கடவுளை, உமக்கு நன்றி கடவுளை, இவங்க நல்லா இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு பார்த்தோம், அப்போ அவங்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தது, இப்போ வீடு கட்டியிருக்கிறாங்க, நன்றி கடவுளே. இப்படிப்பட்ட அந்த உணர்வு வேண்டும். ஆக இந்த வகையில் அந்த அகத்தில் இருக்கின்ற அந்த எளிமையற்ற தன்மைக்குரிய கூறுகள் அவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது போன்று புறத்திலும் இங்கு எளிமை மேலோங்க வேண்டும். இன்றைக்கி எல்லாம் ஆடம்பரமாக வச்சுட்டு இருக்கிறாங்க.
நம்முடைய திருவிழா தாழ்வில்லை, பல இடங்களில் பெரிய ஆடம்பரங்கள், அதெல்லாம் எதுக்கு? அதை கடவுள் விரும்புவாரா? இல்லை. அந்த ஆடம்பரங்கள் விழாக்களிலும் தேவையில்லை, வாழ்க்கை முறையிலும் தேவையில்லை. இன்றைக்கி வெளியே பெரிய ஆடம்பரம், உதட்டில் சாயம் பூசுறது உட்பட. உதடு இயற்கையாக கடவுள் இருந்த உதடாக இருக்கட்டும், அந்த வகையை விட்டுட்டு வேறு வகையில் முயற்சி எடுக்கிறது. அல்லது நகைகள், நம்ம மக்கள் அதிகமாக நகைகள்லாம் போடுறதில்லை, ஆனால் பல இடங்களில் அப்படி இருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கணும். அவையெல்லாம் எளிமைக்கு எதிரானவை தான், மாற்றம் பெற வேண்டும் என்பது தான். இன்னும் வேறு என்னென்ன வகையெல்லாம் ஆடம்பரங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். எனவே அன்பிற்கினியவர்களே, கடவுள் விரும்புகிற அந்த திரு அவை இந்த மும்மைகளில் நாம் கொண்டு வந்து விடலாம். தூய்மை திரு அவை, இரண்டாவது சமன்மை திரு அவை, மூன்றாவது எளிமை திரு அவை. நம் தாயும் நற்கருணை ஆண்டவரும் சுட்டி காட்டுகின்ற இந்த 3 உண்மைகள், இவை நம் வாழ்வில் மேலோங்கி நிற்க வேண்டும். எனவே நான் சொல்லியிருந்தேன், நிறைவு செய்யலாம். தூய்மையாக வாழ்வோம், சமன்மையாக உயர்வோம், எளிமையாக நடைபயில்வோம். நடைபயிலோன்னா வாழ்கிறது தான், சரிதானா? அப்போது இந்த மும்மைகளை பெற்று நாம் வாழ்வதற்கு கடவுள் அருள் புரிவாராக. எழுந்திருக்கிற நற்கருணை ஆண்டவர் சுட்டி காட்டுகிற அந்த உண்மைகளை எல்லாம் அறிந்தவர்களாக இருப்போம். கடவுளுடைய ஆசை நமக்கு என்றென்று நிறைவாக கிடைக்கட்டும். கடவுளின் மகிழ்ச்சியே நமது வலிமை. அந்த வலிமை எல்லாருக்கும் கிடைக்க இறைவர்களை வேண்டி இந்த வழிபாட்டை தொடரும். இறைவர்கள் பெறுவோம். ஆமென். நிலையை கண்ணோக்கினார், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம்மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் ஏனை பேருடையாள் என்றிடுமே, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரே இரக்கமாகும், என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. கரத்தின் வல்லமை கொண்டே அவர் சிறு கூச்சோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்று விழ,
பசித்தவர் தம்மை உயர்த்தி விட்டார். என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்தது போல் முன்னோர் தமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகன் ஆவியரும் தந்தை திருமகன் ஆவியரும் என்றும் மகிமை பேச்சிடவே என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அல்லேலூயா. இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, திரு அவையின் தாயாக இருக்கக்கூடிய நம் தாய் அன்னை மரியாவிடம் நம்முடைய விருப்பங்கள் தேவைகளுக்காக இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எமது திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகள் அனைவரும் எடுக்கும் முயற்சிகளில் ஆவியாரை துணையாய் தந்து அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வதிக்கும் இறைவா, எமது நாட்டையும் ஆளுவோரையும் ஆசீர்வதித்தருளும். நாட்டை நேரிய வழியிலே இட்டுச் செல்ல அமைதி மக்கள் மனங்களில் நிறவ தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் இறைவா, எம் கோட்டூரில் வாழ்வோரை ஆசீர்வதித்தருளும். அன்னையின் அற்புத பண்புகளால் எம் மக்கள் அனைவரும் சிறந்து விளங்கவும் அவரையே முன்மாதிரியாய் கொண்டு வாழ தேவையான அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, அன்னையின் மக்களின் நிலங்களையும் அவர்களின் விவசாய தொழிலையும் ஆசீர்வதையும். மழை வளம் மண்வளம் ஒளிமளத்தால் எம் விவசாய தொழில் சிறப்பாக புண்ணிய வழியில் நடந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அருள்மழை ஒளியும் இறைவா, அன்னையின் நாமத்தில் எம் கோட்டூரில் பணிபுரியும் துறவற அன்பர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் இறையாட்சி பணிபுரிய நிறையாசீர் பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியில் மன்றாடுவோம். நாம் இப்பொழுது கேட்ட மன்றாட்டுகளோடு நம்முடைய விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, உம் ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது நம் அன்னையாம் புனித கன்னி மரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினீர். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் தன் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தம் அரவணைப்பில் ஏற்று கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்கி எல்லா தீமையினின்றும் பாதுகாத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் முழந்தாள் பலியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே. உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள்வாய். கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினேன், உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் பாடமாழம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினேன், சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கச் சொல்லுதே. இறைவன் நீதான் என நான் மனதால் சரணடைந்தேன். கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாகிறேன், துடிக்கும் உனது இதய ஒளி தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேடினேன், மனது உனது குரலுக்காக ஏங்கி இருக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உனையை தேடினேன், உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா இறைவா முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். முகத்தில் உருகி போகிறேன், எந்தன் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே. உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய். கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். உலகத்தின் பாவங்களை போக்குகிற மாசற்ற செம்மறை புருவையாகிய இயேசுவே, மிகுந்த பக்தி வணக்கத்துடன் தேவனீரை ஆராதிக்கிறேன். திருப்பலி நேரத்திலும் முதல் திரு சமூகத்திலே பாவிகளால் சம்பவிக்கும் அனாச்சாரம், தகாத பார்வை, மரியாதை இல்லாத நடத்தை முதலிய மரியாதை குறைவுகளுக்கு பரிகாரமாக சத்துவகர் என்னும் சம்மனசுக்கள் தேவரீரை வணங்குகிற அத்தியந்த தாழ்ச்சி பொருந்தின நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருவிழாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்பு நற்கருணை ஆசீர். எனவே அனைத்து இறை மக்களும் முழந்தாள் படியிடுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அருள் திரு தேவதேவன் போற்றி, அவர்தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர்தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர்தம் திரு அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர்தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை மொழியும் போற்றி, அவர்தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர்தம் திரு சேவை போற்றி, அருள் திரு தேவதேவன் போற்றி, அவர்தம் திருநாமம் போற்றி. அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பலத்த கரங்களை தட்டி நம்மை நாமே வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம். அருகில் இருப்பவர்களை பார்த்து நன்றாக கரம் கொடுத்து திருவிழா வாழ்த்தை சொல்லுவோம். சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க, கையை கொடுங்க. சிரித்தாப்புல சிரித்த முகத்தோடு திருவிழா வாழ்த்துக்களை சொல்லுங்க. சிறப்பாக இன்றைய நாள் இந்த நற்கருணை ஆராதனையை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். எனவே ஒரு சில அறிவிப்புகளோடு உங்களுடைய வயிற்றுக்கு நாம் உணவை வழங்குவதற்குண்டான அடுத்த ஸ்தானத்திற்கு பெயரலாம். இன்றைய நாளில் இந்த வழிபாட்டை மிகச்சிறப்பாக இன்றைய நாள் முழுவதும் வழி நடத்தியவர்கள் நம்முடைய பாடகர் குழுவினர் பீடப்பூக்கள். மிகச்சிறப்பாக புதிய வழிபாடு முதலாக நம்முடைய ஊரில் நடக்கின்ற இந்த திருவிழா மாலை ஆராதனை மற்றும் காலை நிகழ்வுகள் அனைத்தையும் நமக்காக ஒத்துழைப்பு கொடுத்து ஏற்பாடு செய்தவர்கள் அருள் சகோதரிகள் மற்றும் பாடகர் குழுவினர் பீடப்பூக்கள். எனவே இவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பெயரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகள், நன்றிகள் திருப்பலி முடிந்த பின்பு தெரிவிக்கப்படும். இப்பொழுது வந்திருக்கிற அனைத்து இறை மக்களுக்கும் இரவு உணவு வழங்கப்படும். சரிங்களா? இது முடிஞ்ச உடனே, கடைசி பாட்டு முடிஞ்ச உடனே அனைத்து இறை மக்களுக்கும் இரவு உணவு வழங்கப்படும். மணி சரியாக
9:20. சரிங்களா? எனவே முளைப்பாரி எடுக்கிற நபர்கள் யாரும் உணவு அருந்தாமல் தயவு செய்து போய் முளைப்பாரி எடுத்துட்டு வந்துருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்பு நீங்கள் உணவு அருந்தி கொள்ளலாம். அதே போல் இந்த வழிபாடு முடிந்த பின்பு நம்முடைய அன்பு குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் நம்முடைய ஆலயத்திற்குள்ளே வைத்து வழங்கப்படும். எனவே ஞானஸ்தானம் தன்னுடைய குழந்தைகளுடைய பெற்றோர், ஞான பெற்றோர் ஆலயத்திற்குள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மக்களும் அமர்ந்து உணவை உண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 10 மணி அளவில் நம்முடைய ஊரினுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நம்முடைய ஆலயத்தின் முன்பாக நடைபெறும். எனவே 10 மணியிலிருந்து 11:15 வரைக்கும் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்குள் முளைப்பாரி எடுத்து மக்கள் வந்து விடுவார்கள் என்று நம்புகிறேன். சரியாக 11:30 மணி அளவில் ஜெபமாலையும் 12 மணி அளவில் நம்முடைய திருவிழா தேரடி திருப்பலியும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வழிமுறைகளெல்லாம் பின்பற்றி முக மகிழ்ச்சியோடு உற்சார உறவினோடு இந்த திருவிழாவை ஒரு மாபெரும் இன்பமான திருவிழாவாக, மகிழ்ச்சியான திருவிழாவாக கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாள் மறையுரை கேள்வி நேற்றைய நாள் மறையுரை போட்டியில் கலந்து கொண்டவர்கள் 5 பேர். 5 பேருமே சரியான பதிலை எழுதியிருக்கிறார்கள். எனவே நல்ல ஒரு கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். அவர்களில் 3 பேருக்கு இப்பொழுது தந்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்குவார். பெயரை வாசிக்கிற அன்பர்கள் முன் வந்து தந்தையிடம் பரிசை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிர்ஷ்டசாலி 1 ராஜம்மாள். ராஜம்மாள் வாங்க, கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் 2 கலை அரசி. கலை அரசி இருக்காங்களா? வாங்க, கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் 3 அன்னலட்சுமி. அன்னலட்சுமி இருக்காங்களா? மூவருக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வோம். இன்றைய நாளில் மறையுரையிலிருந்து கேள்விகள். கேள்வி எண் 1, தந்தை மிக அழகாக பல விவிலிய பண்புகளை சொன்னார். எனவே அதிலிருந்து ஒரு சில கேள்விகள். திரு அவை எந்த 3 வகையான மைகளில் இருந்து உயர்ந்து நிற்க வேண்டும்? தந்தை 3 மை சொன்னார் இல்லையா? அது எந்த மை? 3 மைகள் என்னென்ன என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, சமத்துவத்தின் தாய் என குறிப்பிட்டப்பட்ட போது எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட விவிலிய நிகழ்வு என்ன? கேள்வி எண் 2, சமத்துவத்தின் தாய் என்று குறிப்பிட்டப்பட்ட போது எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட விவிலிய நிகழ்வு என்ன? கேள்வி எண் 3, அக எளிமைக்கு எதிரான 4 பாவங்கள் என்ன? ஏதாவது 2 எழுதினா கூட ஓகே தான். அக எளிமைக்கு எதிரான 4 வகையான பாவங்களில் ஏதாவது 2 எழுதுக. முடித்து உடனடியாக நம்முடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பெட்டியில் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இறைமக்கள் உணவுக்காக செல்லலாம். அனைவருக்கும் நன்றி.
ஆவியாரின் பெயராலே ஆமென்.